இன்றைக்கு பல பாரம்பரியங்கள் தான் நம்ம பின்னாடி இழுக்கின்றன. பாரம்பரியங்கள் தான் அதிகமாக இழுக்கிறது. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அப்படி தானே இருந்துச்சு. சுகமாக்கப்பட்ட மனுஷன் 38 வருஷமும் வியாதியில் இருந்து உபாதை அனுபவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மனுஷன் குணமாக்கப்பட்டான். இயேசு சொல்கிறா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்ட்டு. ஆனால் கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இது ஓய்வு நாள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போவது நியாயம் அல்ல. பாரம்பரியம், உலக பாரம்பரியங்கள், மனிதனுடைய பாரம்பரியங்கள் நம்மை பின்னாக இழுக்கிறது. மத்தேயுவில் அழகாக எழுதி வச்சிருப்பார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுத்து வாசித்து பாருங்க. அங்கே இயேசு கிறிஸ்து கோபப்பட்டே பேசுகிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் பாருங்க, 6ஆம் வசனம் பாருங்க. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். எதனால் அவமாக்குகிறார்களாம்? பாரம்பரியத்தினாலே. அதற்கு ஒரு உதாரணத்தை முன்னாடி சொல்லிக்கிட்டு வருவார். 2ஆம் வசனம் பாருங்க. உங்களுடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்கள். கை கழுவாமல் போஜனம் பண்ணுறது ஒரு பாரம்பரியத்தை மீறிட்டாங்களாம். இப்போ 3ஆம் வசனம் பாருங்க. அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறிய நடக்கிறீர்கள். இதெல்லாம் முக்கியம் இல்லை. கை கழுவாமல் சாப்பிட்றதா ஒரு பெரிய விஷயம். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? தேவனுடைய கற்பனையை மீறிட்டீங்க. மோசே மூலமாக கடவுள் எழுதி கொடுத்த கற்பனையை ஒதுக்கிட்டாங்க. தல்முத்ன்றது ஒன்று வச்சுக்கிட்டாங்க, ஓரல் தோரான் வச்சுக்கிட்டாங்க. இதில் இவங்களுடைய கதைகளை நிறைய சேர்த்துட்டாங்க. இவங்களுக்கு எதெல்லாம் சாதகமாக இருந்துச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுதான் கற்பனை என்று யாருக்கு போதிச்சிட்டாங்க? மக்களுக்கு போதிச்சிட்டாங்க. இன்றைக்கி அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வேதத்தை வாசிப்பதற்கு மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இல்லை. ஆனால் பிரசங்கத்தினாலே இவர்களுடைய சிந்தனை எங்கே நுழைச்சிட்டாங்க? மக்களுடைய எண்ணங்களில் வச்சுட்டாங்க. பாரம்பரியம் தான் இழுக்கிறது. இன்னைக்கு பலவிதமான பாரம்பரியங்கள் கடவுளை பின்பற்றக்கூடாதபடிக்கு நம்மை பின்னாக இழுத்து கொண்டு இருக்கிறது. ஓய்வு நாள் மனிதனுக்காய் கொடுக்கப்பட்டது, மனிதனுடைய நலனுக்காய் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதையே திருத்திட்டாங்க. மனிதன் நலனை விட்டுட்டாங்க. எதை முக்கியப்படுத்திட்டாங்க? ஓய்வு நாளை முக்கியப்படுத்திட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றா, உங்கள் பாரம்பரியம் மோசமானது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் எதை விட்டு வெளியே வரல? பாரம்பரியத்தை விட்டு வரல. பல பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வரல. ஜாதியை விட்டு வெளியே வரல. இதெல்லாம் விட்டு வெளியே வருது இல்லை. இன்னைக்கு சில விஷயங்கள்லாம் சொன்னாலும் ரொம்ப மோசமாக இருக்கும். ஜனங்களுக்கு போதிக்கிறவர்கள் திருமணம் என்று வந்த உடனே தங்கள் பிள்ளைகள் தங்கள் ஜாதியில் தான் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி செலிப்ரிட்டியாக இருக்கக்கூடிய நிறைய பேர் அதான் பண்ணியிருக்காங்க. நிறைய கேள்விகள் வருகிறது. கேள்விகள் அவங்களுக்கு பதிலே கிடையாது. இதுக்கு பேர் தான் மாய்மாலம் வாழ்க்கை, தேவனுக்கு விரோதம். அதாவது சொல்கிறார்ல இங்கே 8ஆம் வசனம் பாருங்க, மத்தேயு 15:7-8 பாருங்க. மாயக்காரர் உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இறுதி எங்க இருக்குது? கடவுளுக்கும் அவங்களுக்கும் சம்மதமே இல்லை. ஆனால் பாடுறதும் சரி, பேசுறதும் சரி, அலட்புறதும் சரி, எல்லாமே என்னை போல பரிசுத்த வாழ்ந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் வாழ்க்கை முறை அவருடைய கனிகளோ இல்லையே. அவரவரில் எப்படி பார்ப்பீங்க? அவருடைய வாழ்க்கை முறையில் செயல்களில் பார்க்க முடியும். செயல்களில் பார்த்தா தான் தெரியும் அவள் எப்படிப்பட்டவள். பேச்சில் இல்லை, பேச்சில் எதுவும் நடக்காது. வாழ்க்கை முறை. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ஆராதனை. இந்த வாழ்க்கை முறை நீங்கள் சரியாய் வாழ்வீர்கள் என்றால் அது தேவனை மகிமைப்படுத்தும்.